அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 4 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் பேச முடியல. ஆனால் இந்த பதிவு ரொம்பவும் முக்கியம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா துர்காஷ்டமிங்க. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இந்த பதிவை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கொஞ்சம் வாய்ஸு கிளியராக இல்லை, இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்று பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கை அம்மனிடம் இந்த முறையில் வழிபடும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றி தருவாங்க. எல்லா அம்மன்களும் ஒன்று தான். வராகி அம்மனும் ஒன்று தான், துர்க்கை அம்மனும் ஒன்று தான், காளி அம்மனும் ஒன்று தான். அவதாரங்கள் தான் வேறு, ரூபங்கள் தான் வேறு. அதனால் வராகி எண்ணெயே நம்ம துர்க்கை எண்ணெயாக நினைத்து இந்த வழிபாடு நம்ம வீட்டில் தாராளமாக பண்ணலாம். அது என்ன வழிபாடு, இதை செய்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள், அம்மாவோட 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட வராகி அம்மன் அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு கோவிலில் செஞ்ச யாகத்தில் அன்னையோட முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை வழிபடும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று பார்த்திங்கன்னா துர்காஷ்டமிங்க. ரொம்பவும் அற்புதமான நாள். அதாவது வளர்பிறை அஷ்டமி. மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அதாவது நம்ம துர்க்கை அம்மனாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வராகி அன்னையை தாராளமாக வழிபடலாம். இன்றைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் வராகி அன்னையிடம் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா அம்மாவுக்கு செவ்வரளி மாலை சாற்றி சிகப்பு நிறத்தில் ஆடை அணிவித்து நம்ம அம்மாவை வழிபடும்போது நிச்சயமாக மனம் குளிர்ந்து நம் வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. இன்றைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை குங்கும அர்ச்சனை பண்ணணும். அதாவது 21 முறை, இல்லைன்னா 54 முறை, இல்லை 108 முறை. இதில் உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுதோ அத்தனை முறை செய்யுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணியை நிரப்பிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். 21 முறை, இல்லை 54, இல்லை 108 முறை. சப்போஸ் உங்களால் என்ன முடியலனா ஒரு 5 இல்லைனா 10 நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். அதாவது காத்யாயனாய மகரிஷிக்கு மகளாய் பிறந்தவளே, என்றும் இளம் குமாரியாய் விளங்குபவளே, உங்களை வணங்குவதன் பயனாக என் மனதையும் தெளிவுபடுத்தி என் அறிவை மேம்படுத்தி பல நற்பலன்களை எனக்கு அளிக்க உங்கள் பாதம் பணிகிறேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொன்னீங்கன்னா நிச்சயமாக துர்க்கை அம்மனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. பராசக்தியான பார்வதியின் ஒரு அம்சம்தான் துர்க்கை அம்மன். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்தையும் அருள்கின்ற தெய்வம் துர்காதேவி. அதிலும் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளை சமாளிக்கவும் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதாவது அந்த காலத்தில் அயோத்தி சக்கரவர்த்தியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி துர்க்கை அம்மனை வழிபட்ட பிறகே ராவணனை வெல்லக்கூடிய சக்தி பெற்றதாக கூறப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்திப்போராக இருந்தாலும் சரி, நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது டெய்லியுமே உங்களால் ஒரு 21 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம், இல்லை வெள்ளி செவ்வாயில் சொல்லலாம். இன்றைய நாளில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டில் எலுமிச்சம்பழத்தால் தீபம் போடலாம், இல்லை நெய் தீபம் போடலாம்.
கோவில்லையுமே போடலாம், வீட்டிலையுமே தாராளமாக போடலாம். இதை போல் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத சக்தியை நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டிருக்கீங்க பாருங்கள். இந்த மந்திரம்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களால் தூப தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சால் காட்டலாம். இல்லைன்னா தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு மனதார உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இதெல்லாம் எனக்கு தீர்த்து வைங்கம்மா, என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அம்மாவோட பாதத்தில் தண்ணீரில் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கீங்களையா ஒரு கிளாஸில், அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் வைங்க. அதாவது எல்லோரும் ஒன்று கூடி பேசுவோம் பாருங்கள், உட்காந்து சாப்பிடுவோம், பேசிகிட்ருப்போம். எல்லாம் உங்களுடைய கெஸ்ட் யாராவது வந்தால் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுவீங்க பாருங்கள், அந்த இடத்துல இந்த கிளாஸை வச்சுடுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் தண்ணீர் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை உங்களுடைய மெயின் ஹாலில் வச்சுடுங்க. ஒரு வாரம் இருக்கட்டும். ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த எலுமிச்சம்பழத்தோடு அந்த தண்ணியை ஏதாவது மரத்துக்கடியில் ஊற்றி விட்டுடுங்க. அவ்வளோதான். அதே போல் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், நிம்மதி வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை வேண்டும், என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மந்திரம், ஓங்காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிக்கிட்டே உங்களுடைய தலையை இடதுபுறமாக சுற்றிட்டு இந்த உப்பை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஏதாவது ஒரு சுத்தமான பேப்பரில் இந்த உப்பை வச்சு அதை மடித்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த உப்பை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுற தண்ணி இருந்ததுன்னா அதில் விட்டுடுங்க. சப்போஸ் ஓடுற தண்ணி இல்லாத பட்சத்தில் வீட்டில் சிங்கில் இந்த உப்பை கொட்டி தண்ணியை திறந்து விட்டுடுங்க. இந்த உப்பு எப்படி கரைஞ்சி போகுதோ அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். துஷ்ட சக்திகளை அழிக்கும் தெய்வமாக தோன்றியவர் தான் துர்க்கையம்மன். ஆகையால் துர்க்கையம்மனை இப்படி வழிபடுவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். இல்லி சூனியம் ஏவல் மற்றும் துஷ்ட சக்திகளால் பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மை காக்கும். குடும்பத்தில் பொருளாதார கஷ்ட நிலையே அறவே நீங்குங்க. சுபிக்ஷம் பெருகும். பெண்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல முறையில் திருமணம் நடக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி வாழ்க்கையிலே வெற்றியை மட்டுமே கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த வழிபாடை நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகும். அதனால் மறக்காமல் இந்த வழிபாடை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதை டெய்லியுமே நெற்றியில் இட்டுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கள் எதிரிகள் என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம்